சற்று முன் வேலூர் பக்கத்தில் பாஜகவினர் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் விலை கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. மாம்பழ விவசாயிகள் நடு ரோட்டில் திண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமெரிக்கா போயிட்டு அங்கே சுற்றுலாவுக்காக அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள்லாம் தமிழ்நாட்டில் எழுந்த வண்ணம், இந்த நிலையில் மாம்பழ விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்தில் பாஜக இறங்கி தற்போது கையில் மாம்பழத்தோடு போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. முக்கியமாக விவசாயிகளுக்கு மாம்பழ விலையை உயர்த்தி வழங்க கோரி வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த காணொலி தான் பார்த்துருக்கீங்க. முக்கியமாக வேலூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இந்த போராட்டம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கு. முக்கியமாக திமுக அரசு, வேளாண் துறை அமைச்சர் இவர்கள்லாம் கடுமையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பேச்சாளர் கிழித்து தொங்க விட்டுட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அந்த காலத்துல என்னோட வளர்ச்சி எங்க இருக்கிற பார்த்தா கொள்ளை அடிக்கிறதுல, ஊழல் பண்றதுல, ரோட் ஷோ பண்றதுல, மத்திய தேவையில்லாம காலையில எழுந்திருக்க காலை வணக்கம் சொல்ல உடனே மத்திய அரசு கண்டிச்சு ஒரு அறிக்கை. அமைச்சர் இருக்காரு, விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இதை குறித்து கவலை இல்லை. அப்படியா மாங்காய் வாங்கலாமா, அது எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்? நம்ம ஊர்ல ஒரு மந்திரி இருக்காரு, நம்ம ஊர் மந்திரி, அவருக்கு இதை பத்தி தெரியாது. ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, எவனாவது சரியா இல்லைன்னா மாங்காய் மடையும் சொல்லுவாங்க. மாங்காய் மடையும் சொல்லுவாங்க. யார் மாங்காய் மடை இப்ப தெரியுதா? இந்த மாங்காய் மடைகள் ஆட்சி செய்தால் மாங்காய் மட்டுமல்ல, தேங்காய் மட்டுமல்ல, எதற்கும் எதுவும் விடிவு காலம் கிடைக்காது என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பக்கத்தில் ஆந்திரா மாநிலத்தில் அரசாங்கம், மாநில அரசாங்கம் காசு கொடுத்து வாங்கி அங்க ஏற்கனவே சொல்லுவது மாம்பழ ஃபேக்டரிகளுக்கு கொடுக்குறாங்க. தமிழகத்துல அதுல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமான மாம்பழ தொழிற்சாலை அதிகமா இருக்கு. அதை யார் நடத்துறா? அது யாராக தலைவராக இருக்கா? அத்தனை யூனிட் யாருக்கு இருக்குன்னு சொன்னா அந்த ஊர்ல பர்கூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மதியழகன் அவர்கள், அந்த மாவட்ட செயலர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், அவர் தான் பெரிய காற்றலங்க. அவங்க எல்லாரும் 4-5 பெரிய முக்கியமான அந்த தொழிற்சாலை அதிபர்கள் ஒன்னா சேர்ந்து இந்த முறை மாம்பழத்துக்கு இதுதான் விலை முடிவு பண்ணா அந்த விலையை மீறி ₹1 வாங்க மாட்டாங்க, ₹5 கொடுக்குறாங்க. 1 கிலோ மாம்பழத்துக்கு ₹5 கொடுக்குறாங்க. ஆனா விவசாயிகள் 1 கிலோ மாம்பழத்தை மரத்திலிருந்து அறுவடை கொண்டு வரணும் சொன்னா 1 கிலோவுக்கு ₹2.50 செலவாகும். ஒரு டன்னுக்கு ₹2,500 செலவாகும். மாம்பழத்தை அறுக்கிறதுக்கு ஒரு வருஷம் மாம்பழத்தை வளர்க்கணும், மாமரத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு என்ன உரம் போடணும். ஆகவே இதையெல்லாம் பார்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மாமரத்துக்கு ஒரு ஏக்கராக்கு ₹30,000 குறைந்தபட்சம் நிலத்தோட மதிப்பு இல்லாம நான் சொல்றேன். ₹30,000 செலவாகிற இடத்துல இன்னைக்கு 1 டன் மாமரத்துக்கு வெறும் 4,000. இன்னைக்கு என்ன ஆர்ப்பாட்டம்? 4,000 கேட்க வேண்டியது 15,000, கேட்க வேண்டியது 30,000. உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க திமுக காரன், மாம்பழத்தெல்லாம் நாங்க வாங்கி என்னங்க பண்றது? வாங்கி ரேஷன் கடையில் ஃப்ரீயா கொடுங்க. உங்களுக்கு கரும்பு கொடுக்குறீங்களா, அதே மாதிரியே தீபாவளிக்கு மாம்பழத்தை கொடுக்க கூடாதா? வரலட்சுமி விநாயகர் பண்டிகைக்கு மாம்பழத்தை கொடுக்கல. விநாயகருக்கு மாம்பழத்தை எவ்வளவு சம்பந்தம் தெரியுமில்ல? விநாயகருக்கு மாம்பழத்துக்கு எவ்வளவு சம்பந்தம் தெரியல நமக்கு. விநாயகர் மாம்பழத்தை எடுத்து அப்பா அம்மா சுத்தி எப்படி ஆசீர்வாதம் பெற்றாரோ, வெற்றி பெற்ற சொன்னாரோ அதே போல. ஆனா நீங்க முருகர் மாதிரி உலகத்தை சுற்றி வர மாட்டேங்க. மாம்பழத்தை வச்சு மாம்பழச்சாறு ஏற்றுமதி பண்ணலாம், விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். புதிய தொழிற்சாலை தசனம் சொன்ன மாதிரி மாம்பழ தொழிற்சாலை அதிகமாக ஆரம்பிக்க. நீங்க ஊறுகாய் போடுறது கற்றுக் கொடுங்க. ஊறுகாய் போட்டு என்ன பண்ண? கடையில வைக்கலாம், ரேஷன் கடையில வைக்கலாம். இல்லைன்னா இந்த ஐடியா சொல்லக்கூடாது, பிஜேபி சொல்லக்கூடாது. ஆனால் சொல்றேன், காசு பெரிய ஊர்கள் கொடுக்கலப்பா, அவனா சந்தோஷப்படுவாங்க. ஆகவே எப்படி செய்வது என்பது உங்களுக்கு கவலை இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உங்களுக்கு மனசே கிடையாது. தொழிலாளி எக்கடி கட்டி போனா என்ன, நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். மாம்பழ விவசாயம் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அடுத்த 2 வருஷத்துல மாமரமே தமிழ்நாட்டில் இல்லாம போறது கவலைப்பட மாட்டேன். எனக்கு தேவை ஓட்டு, எனக்கு தேவை கொள்ளை, எனக்கு தேவை பணம். இதுல ஒண்ணு லஞ்சம் அடிக்க முடியாது.
ஆனா திமுக காரனுக்கு தெரியும் இதுல கூட எப்படி கொள்ளையடிக்க உங்களுக்கு தெரியும். ஆகவே தமிழக அரசாங்கமே, தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து அடுத்த ஆண்டு மாங்காய் சாப்பிட வேண்டும் என்றால் மாமரம் இருக்கணும். மாமரம் இருக்கணும், மாமரத்தை பயிர் செய்கின்ற விவசாயிகள் இந்த நாட்டில் குடியிருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கணும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கு. ஆந்திரால விலை குறையிலையே, ஆந்திராவில் விலை குறைஞ்சிருக்கு. ஆனா ஆந்திரால அரசாங்கம் ஒரு கிலோவுக்கு 15 ரூபாய் போட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ், பீகார் இங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்கெல்லாம் கிலோ எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா? 60 இருந்து 70 ரூபாய் மாம்பழத்துல இன்றைக்கு விலை. என்ன போன்ல போன் பண்ணி செக் பண்ணி மார்க்கெட்ல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வியாபாரிகள் செய்கின்றதுனால மாம்பழம் விவசாயிகளுக்கு மிகவும் ஏமாற்றம். மாம்பழத்தை சாப்பிடுறதுல ஆர்வம் போயிருச்சு. ஏன்னு சொன்னா அதுல கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி சரியான பழக்க வைக்காம உடனடியாக பண்ணணும் சொல்லி வியாபாரிகள் செய்கின்ற அந்த தவறான செயல்களால மாம்பழத்தை சாப்பிடுகின்ற ஆசையே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஏதாவது வீட்டுக்கு கூட மாம்பழம் கொடுத்தா மாம்பழம் சாப்பிட கேட்டா மருந்து போட்டுதான் மருந்து போடுறாங்க. உங்க தோட்டத்தில் வளர்ந்தா கொடுங்க, வாங்கிட்டு வந்தா கொடுக்காதீங்க. இது யாருக்கு நஷ்டம்? இன்னும் 4-5 வருஷம் போனா மாம்பழம் தவிர்க்கப்பட வேண்டிய பொருள்னு தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துறாங்க. மாம்பழத்தை யாரும் சாப்பிடாதீங்க. ஆகவே இந்த அவலநிலை மாற வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசாங்கம் விழித்துக் கொண்டு உடனடியாக மாமர விவசாயிகளுக்கு 4000 என்று சொன்னார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 15,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும். அந்த மாமரத்தை நீங்களே எடுத்துங்க. அரசாங்கம் கொண்டு போய் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம், இல்ல விற்கலாம், கடைகளை விற்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆகவே தயவு செய்து தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மிகவும் தரங்கெட்டு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கின்றது. விவசாயம் கூட இந்த நாட்டில் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுன்னு சொன்னா அதன் பிறகு நீங்கள் ஆட்சி செய்வது எதற்காக ஆட்சி செய்வது நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மோடியை போல நாங்க வேஷம் போட தெரியல, நீங்க மோடியை போல வாடவன் தெரியுது. மோடியை போல வாட வந்த விவசாயிகள் எப்படி என்னவெல்லாம் திட்டங்கள் கொடுத்திருக்கிறார். இந்த அரசாங்கம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் சொசைட்டி தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரியல. இருந்தா அதை கமிஷன் போடுறதில்ல, மெம்பர் போடுறதில்ல. ஏன்னா அது போட்டா ஏதாவது நல்ல நடந்துட்டு என்ன பண்ணுறது, விவசாயிகள் நல்லா இருந்துப்பாங்களே. ஆகவே இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அரசாங்கம் இன்றைக்கு விவசாயிகள் வயிற்றில் மண்ணை அடிக்கவில்லை, நெருப்பை அள்ளி கொட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் உடனடியாக அரசாங்கம் விழித்துக் கொண்டு இந்த மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுத்து அரசாங்கம் அவர்களை வாடகையில ஒளியேற்ற என்று கேட்டுக்கொண்டு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு காலையில் எந்திரிச்ச ஒரு போல ஒரு கற்பழிப்பு, ஒரு பாலியல் பலாத்காரம், ஒரு திருட்டு, ஒரு கொள்ளை, இதுதான் உங்களுக்கு தினசரி செய்யுது. ஆனால் அடுத்த ஒரு சில நாட்கள்ல மாம்பழ விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டான செய்தி வந்தால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், விவசாய வயிற்றுல கொட்டிக்கிட்ட எந்த ஒரு ராஜாவும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை, சரித்திரம். ஆகவே அந்த சாபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டும் கேட்டுக்கொண்டு உடனடியாக தமிழக அரசாங்கம், தமிழகத்தின் விவசாயத்துறை அமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர் மாமர விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கும், அது அடுத்த ஆண்டு காலத்தில் இன்னொன்னு கூட பண்ணலாங்க. மாங்காய் சீசன் நம்ம பிப்ரவரி மாசத்துல ஜூன் ஜூலை வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். மாற்று விவசாயத்தை சொல்லிக் கொடுக்குறோங்க, மத்திய அரசாங்கம் சொல்லிக் கொடுக்குறோம். சீசன் இல்லாத டைம்ல மாம்பழத்தை விளைவிச்சா நல்ல விலை கிடைக்கும். ஆகவே நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசத்துல கூட எப்படி மாம்பழத்தை விளைவிக்கணும், அதற்குண்டான அறிவுகளை, அதற்குண்டான செயல் திட்டங்களை, அதற்குண்டான அறிவு தந்த விஞ்ஞானத்தை இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒருமுறை தமிழக அரசாங்கம் இதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். தவறினால் பாரதிய ஜனதா கட்சி வேலூர் மாவட்ட சார்பில் மீண்டும் போராட்டம் நடத்துவதற்கு எங்களுடைய மாவட்ட தலைவர் தயாராக இருக்கிறது.